வணக்கம் மக்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎம்எஸோட நடிப்பை பார்த்து பயந்து போயிருக்காங்க நடிகர் திலகம். அது ஒரு எச்சரிக்கையோட பின்னணியா இல்லை பாடகராக வந்தவர் நடிகராக மிரட்டிய தருணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் பாங்க. அதாவது சௌந்தரராஜன் மற்றும் சிவாஜி கணேசன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரினே சொல்லலாம். ஏன்னா நடிகர் சிவாஜியோட நடிப்புக்கு டிஎம்எஸோட குரல் தான் ஒரு உயிராகவே இருந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் இனிமேல் நீ நடிக்கவே கூடாதுன்னு சொல்லி டிஎம்எஸை பார்த்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மிரட்டியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? என்னால் கூட நம்ப முடியல. அதுவும் டிஎம்எஸ் நடித்த பட்டணத்தார் படத்தை பார்த்துட்டு சிவாஜி இந்த எச்சரிக்கை அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் சிவாஜி அப்படி சொன்னாங்க? அதுக்கு பின்னாடி இருந்த ரகசியம்தான் என்ன? இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1962 டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு பாடகராக உச்சத்தில் இருந்த நேரம் தான் அது. அப்போ தான் அவருக்கு பட்டினத்தார் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. துறவரம் போன்ற பட்டினத்தாரோட வாழ்க்கையை சொல்கிற மாதிரி அந்த படத்தில் அந்த கதை இருந்திருக்கும். டிஎம்எஸ் நடிப்பில் ஒரு மிரட்டலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்கன்னே சொல்லலாம். படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய ஹிட்டும் ஆயிடுச்சு. அந்த படத்தை பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்க அப்படியே மெய்மறந்து போயிட்டாராம். படம் பார்த்துட்டு நேரடியாக டிஎம்எஸை பார்க்க போயிருக்காங்க நடிகர் சிவாஜி. போயிட்டு பாராட்டுவார்னு பார்த்தா ஒரு அதிரடியான எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. சௌந்தரராஜன், இனிமேல் நீ நடிக்கிற வேலையை வச்சுக்காத, உன்னோட வேலையே பாடுறது மட்டும்தான், அதோடு அதை நிறுத்திக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே டிஎம்எஸுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏனே நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிவாஜி சார் சொல்லியிருக்காங்க சிரிச்சுக்கிட்டே, நீ பாடுறதுல மட்டும் இல்லை நடிப்புலேயே என்னையே மிஞ்சிருவ போல இருக்குது. நீ மட்டும் தொடர்ந்து நடிச்சுன்னு வையே, அப்புறம் என்னோட குழப்பு என்ன ஆகுறது? அதனால தான் சொல்கிறேன், நடிக்க வராமல் பாடத்தோடு நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கோபத்தில் சொன்னதில்லை. டிஎம்எஸோட அந்த அசாத்தியமான நடிப்பை பார்த்துட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம்னு கூட சொல்லலாம். பட்டினத்தார் படத்தில் அந்த துறவி கேரக்டருக்கு தேவையான அமைதி, ஆழமான கண்கள், வசனம், உச்சரிப்பு இப்படின்னு சொல்லி எல்லாமே டிஎம்எஸுக்கு ஒரு தேர்ந்த நடிகரை விட ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு. நடிகர் சிவாஜி இது ஒரு ஆகச்சிறந்த நடிகரே தவிர இந்த நடிப்புக்கு ஒரு போட்டி வந்துடும்னு கிண்டலாக சொல்கிற அளவுக்கு டிஎம்எஸ் அந்த படத்தில் வாழ்ந்திருப்பாங்க. இதுதான் அந்த காலத்து கலைஞர்களோட பெருந்தன்மைன்னே சொல்லலாம். ஒருத்தர் திறமையை இன்னொருத்தர் பொறாமையும் இல்லாமல் பாராட்டுறதில் அவங்க பெரிய ஆளுங்களாகவே இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. டிஎம்எஸ் சௌந்தரராஜன் பாடின பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது? அவர் நடித்த அந்த பட்டணத்தார் படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களானோ? அந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்னோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோவும் இந்த தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.